உன்னுடைய நட்பாக இருந்து பல விஷயங்களை உன்னிடம் சொல்லிக்கொண்டு உன்னுடைய மனதில் இருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு அவளுடைய வாழ்க்கையில் அவள் முன்னேறி கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளிடம் இருக்கும் கெட்ட எண்ணங்கள், கெட்ட விதமான பேச்சுக்கள் அனைத்தையுமே உன்னிடம் சொல்லி நல்ல ஆற்றலை உன்னிடம் இருந்து பெற்றுக்கொண்டு கெட்ட விதமான ஆற்றலை உன்னிடம் அவள் தள்ளுகிறாள். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நல்ல நல்ல வார்த்தைகளை எல்லாம் பேசாமல் அவளிடம் இருக்கும் குற்றங்கள், அதாவது அவள் வீட்டில் நடக்கும் தவறான கவலைகள், குழப்பங்கள் அனைத்தையுமே உன்னிடம் சொல்லிவிட்டு அவளிடம் இருக்கும் கெட்டதை அனைத்தையுமே உன்னிடம் தள்ளிவிடுகிறார். ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், எல்லோரும் காதில் வாங்கி கொள்ளுங்கள். தங்கமே, ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக. என்ன தெரியுமா? ஒருவன் யாராக இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்தை மட்டும் பேசினால் மட்டும் காதில் வாங்க. அவன் தவிர வேறு அவன் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனையோ, அவனுடைய குடும்பத்தில் நடக்கும் குழப்பங்களோ, எது தேவையில்லாத விஷயங்களை உன்னிடம் சொன்னாலும் வேண்டாம், நிறுத்திவிடுங்கள், எனக்கு இது தேவையில்லை என்று நேரடியாக சொல்லிவிடு. ஏனென்றால் எந்த விஷயத்தை அதிகமாக நாம் கேட்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. அவர்களிடம் இருக்கும் கெட்டதை நம் மீது வைத்துவிட்டு உன்னிடம் இருக்கும் நல்லதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். யார் எது சொன்னாலும் காதில் வாங்கக்கூடாது. நீயும் மற்றவரிடம் எனக்கு இது குழப்பமாக இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, எதையுமே மற்றவரிடமும் சொல்லாதே. மற்றவர் சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் அந்த இடத்தில் அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே அதற்கு முற்றுப்புள்ளியை வைத்து என்னிடம் இது போல பேச வேண்டாமே, நல்ல விஷயத்தை பேசலாமே என்று நீ சொல். உன்னிடம் இருக்கும் ஒரு நண்பன் என்று சொல்லிய ஒரு பெண் எப்பொழுதும் உன்னிடம் புலம்பிக் கொண்டே இருக்கிறார். எனக்கு குடும்பம் சரியில்லை, என்னுடைய தொழில் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை என்று எதுவாக இருந்தாலும் இப்படியே பேசி பேசி அவளிடம் இருக்கும் பாரத்தை உன் மீது இறக்கி வைக்கும் பொழுது அது அப்படியே உன் பக்கம் திரும்புகிறது. நல்லதை மட்டும்தான் கேட்க வேண்டும், நல்லதை மட்டும்தான் பேச வேண்டும் என்பதுதான் உண்மை. நல்லதையே கேள், நல்லதையே பேசு. யாராவது பேசினாலும் வேண்டாம் என்று நேரடியாக சொல்லு. அப்படிப்பட்ட உறவு அந்த இடத்திலேயே முடிந்து போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீ எப்படி தீர்மானிக்க முடியும்? யார் எது சொன்னாலும் காதில் வாங்காதே. உன்னுடைய வாழ்க்கை எப்படியோ அதன்படி நடந்து கொள். எப்பேற்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த விதமான தேவையில்லாத பேச்சுகளையும் இருந்தால் அவரிடம் இருந்து ஒதுங்கி உன் வாழ்க்கையை கவனி. உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? இப்படிப்பட்ட பெண்கள் உன்னை சுற்றி, இப்படிப்பட்ட பேச்சுகள் உன்னை சுற்றி இருந்தால் ஆபத்து நிச்சயமாக வரும். ஏனென்றால் உன்னை சுற்றி எப்பொழுதுமே நல்ல சக்திகள் மட்டுமே இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயத்தை பேசும் பொழுது அந்த நல்ல சக்திகள் நகர்ந்து கெட்ட சக்திகள் உள்ளே வந்துவிடும். நான் சொல்வது உனக்கு நன்றாக புரியும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. முன்பெல்லாம் ஏதாவது சில நேரங்களில் பிரச்சனை வரும். ஆனால் இப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் முழு நேரமும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. யோசித்து பார். நான் சொன்ன விஷயம் சரி என்று நீயே ஒற்றுக்கொள்வாய். காலம் முழுவதும் கலங்கிக் கொண்டு இருந்த உன் வாழ்க்கையில் நான் ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டேன். யார் எப்படி என்பதை சொல்லிவிட்டேன். நீ சீக்கிரமாக அதிலிருந்து தப்பிக்கும் வழியை பார். நான் எதுவாக இருந்தாலும் உன் நல்லதற்காக மட்டும்தான் சொல்வேன். காலம் உனக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்றால் இது போல சில நண்பர்களை தள்ளி வைப்பதுதான் நல்லது. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.